84 வருஷம் அமல் செய்கிற வாய்ப்பை இன்னைக்கு தர்றான் இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம எல்லாம் தயாராகும் என்னன்னு சொல்லி இந்த ஒரு நாளாவது நோன்பு வைக்கணும்னு சொல்லி. எல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. நோன்பு வச்சோம்னு சொன்னால் கடுமையாக வெயில் இருக்குது, எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஒரு நாள் கொஞ்சம் வேலைகளை முன்பின் ஆக்கிட்டு என்ன செய்யணும், மெடிக்கல் போடுறோம். மெடிக்கல் போட்டாக்கா ஒருத்தர் வெளிநாடு போகிறது கன்ஃபார்ம் கிடையாது. மெடிக்கல் போட்டோன்னா வெளிநாடு போயிடுவாங்களா? இல்லை. அதுக்கடுத்து சில ப்ராசஸ் இருக்குது. அதில் ஃபெயில் ஆகலாம், பாஸ் ஆகலாம், சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் மெடிக்கல்னு சொல்லி வந்த உடனே இப்போ பார்த்துட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு சொல்லி ஆனால் சொல்ல மாட்டான் எங்கே வேலை பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் மெடிக்கல் போட போகிறேன்னு சொல்ல மாட்டான். ஒரு அவசர வேலையாக போகிறேன்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா வளர்த்துச்சுன்னா போகிறது, இல்லாட்டி திரும்ப பழையபடி ஆனாக்கா அந்த மட்டும் ஆகாட்டி சந்த மட்டும் நீங்கள் வந்துடுவோண்டு வேலையை விட்டுட்டு போகிறோம்ல. அது மாதிரி 1000 மாதம் நன்மை கிடைக்குதுங்கும் போது ஒரு நாள் வேலையை விடலாம்ல. கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா? நாளைக்கு ஒரு நாள் என்ன செய்யலாம், நம்ம அன்றாட வேலைகளை விட்டுட்டு சும்மா வீட்டில் ஒரு நாள் நம்ம இது வரைக்கும் நோன்பு வச்சதில்லை அசத்து, அதனால் இன்னைக்கு நோன்பு வைக்கிற ரொம்ப களைப்பாக இருக்குது, நோன்பை விட்டுட்டு என்ன செய்யலாம், வேலையில் விட்டுட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டில் இருந்து நோன்பை நிறைவேற்றணும். செய்யலாமா? இங்கே 100% கை தூக்குங்க. 100% பாதி கை தான் வந்திருக்கு, மீதி கை வல்லியே. ஆஹா, இதுலேயும் ஃபெயிலியரா? பாதி கை வரல. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், தூக்காத கைக்கு தூக்க வைக்கட்டும். நல்லா அதான் நான் இன்னைக்கு மகரிபில் நோன்பு திறக்கும் போது துவா செஞ்சேன், கேட்டிருப்பியா? இந்த ஊரில் இன்னும் கடமைன்னு விளங்காத சில பேர் இருக்காங்க. நோன்பு கடமை, நோன்பு சுன்னத்து வாஜிபெல்லாம் இல்லை, ஃபர்லு. ஃபர்லுன்னா என்ன? எதை செய்யலைன்னா அல்லாஹ் தண்டிப்பானோ அது. அந்த ஃபர்லையே ஃபர்லுன்னு விளங்காத பேர் இங்கே நம்ம கொஞ்சம் பேர் இருக்கோம். நோன்பு வந்து ஃபர்லு, நோன்பு வந்து ஃபர்லு. எத்தனை பேர் வச்சுருக்கோம்? அவங்கவுங்க நெஞ்சில் கை வச்சு பார்த்துக்கணும், யாரும் அடுத்தால பார்க்க வேண்டியதில்லை. எத்தனை பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். இதுக்கு நம்ம சொல்கிற காரணங்கள் அல்லாஹ் சொல்கிற காரணம்லாம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒருத்தனுக்கு கடுமையான நோய் இருந்தால் நோன்பு விடலாம். கடுமையான நோய்னா என்ன? அவனால் நிற்க முடியாது, 2 பேர் தூக்கி நிப்பாட்டினா திரும்ப விழுந்துருவான். அப்படிப்பட்ட நோயாக இருக்கணும். சும்மா ஒன் சைடு வலிக்குதுன்னு சொல்லி இவன் 60 வருஷமா நோன்பு விட்டுட்டான். இதுக்கெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது, ஏற்றுக்கவே மாட்டான்ல. ஏன் நோன்பை விட்ட? நான் ஊருக்கு போகிறேன். எவ்வளவு? 5 ரூபா தூரம் தான் போவான் டவுன் பஸ்ஸில். 5 ரூபா தூரம் போகிற ஊருக்கெல்லாம் நோன்பை விட்டுருவான். ஏற்றுக்கிற முடியுமா? அப்போ ஃபர்லான நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சொல்லுகிற காரணங்கள் இருந்தால் தான் விடலாம். அப்போ ஃபர்லான நோன்பு வைக்கல. அடுத்து ஃபர்லான தொழுக, அதை ஃபர்லுன்னே நினைக்கல, வசதி இருந்தால் தொழுகிறது, அசதி இருந்தால் விட்டுறது. எல்லாம் கோவரமா வராங்க, எல்லாம் கோவரமா வராதா? இப்போ நான் பார்க்குற சில மோங்களை இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இன்னும் நான் பார்க்கல. வெக்கப்படணும், வேதனைப்படணும். இப்போ நான் பார்க்குற சில முகங்களை என்னையிலேருந்து பார்க்கல. நான் வந்து 10 மாதம் இருக்குமா, 10 மாசமா பார்க்கல. இன்னைக்கு தான் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கு. அப்போ எனக்கே இப்படி இருந்தால் படைச்ச அவனுக்கு எப்படி இருக்கும்? கோவப்படுவானா சந்தோஷப்படுவானா? சொல்லுங்க. அது கோவப்படையில அல்லாண்டு அழுது என்ன பிரயோஜனம்? போடா மூதையில் விரட்டி விட்டுருவானா இல்லையா? கொஞ்சமாவது அத்தாட்ட ஒரு 50 ரூபா ஜாமான் வாங்கணும்னா அன்னைக்கு போற அத்தாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோம். இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு தான் ஜாமான் வாங்கணும். ஆனா அச்சா வெளியே போறியாத்தா, செருப்பு எடுத்துட்டு வரவாத்தா, சாப்பிட்றியாத்தா, தண்ணி தரவாத்தா, அட்லீஸ்ட் 50 ரூபா ஜாமானுக்கு அத்தாட்ட அந்தர்பட்டி அடிக்கிறான். வாழ்நாள் பூரா வாழ வச்சிருக்கான், உன் கை கால சலாமத்தா வச்சிருக்கான், உனக்கு அத்தாவை கொடுத்தான், அம்மாவை கொடுத்தான், உணவு கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். அவனுக்கு நன்றி கட்டு வாழ்ந்துட்டு எதுவுமே செய்யாம, ஐயா உட்காருங்க வேணாம் உட்காருங்க, அட உட்காருங்க. இப்படிதான் கெடுக்கிறது. நம்ம மூடை கெடுத்து நாசமாக்கிடுவாங்க. பயானை நிறுத்திடுவேன். உட்காருங்க சொன்னா உட்காருங்க. தயவு செஞ்சு மூட மாத்திராதீங்க. நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு இருக்கேன். உட்காருங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எல்லாத்தையுமே கொடுத்த அல்லாட்ட அவனுக்கு எதுவுமே கடமையை செலுத்தாம 27 அன்னைக்கு புதுச்சட்டை போட்டு வந்து யாரெல்லாம் என்னை மன்னிச்சிருந்தா அவன் என்ன கிறுக்குனாங்க? அவன் என்ன கிறுக்குனான்னு கேட்டேன். இன்னைக்கு மட்டும் வந்து வேஷம் போட்டு அட்டண்டன்ஸ் போட்டு யாரெல்லாம் எனக்கு 150 வருஷத்துக்கு வாழ்க்கையை கொடு,
என் பொண்டாட்டியை 200 வருஷத்துக்கு வாழவை, எனக்கு வெறும் ஆம்பளை பிள்ளையா கூடு, அவனு கை நிறைய சம்பாதிக்கணும், என்னை படுக்க போட்டு எனக்கு பால் ஊற்றணும். அப்படிலாம் கேட்டா நீ கேட்கிற அளவுக்கு நீ எனக்கு என்ன அமல் செஞ்சேன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? கேட்பான்ல. அப்ப இன்னைக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கான், அற்புதமான வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவன்கிட்ட நம்ம கையேந்தி கேட்க போறோம். கண்டிப்பா இன்ட்ரோல் விடுவான். இப்ப நம்ம தொழுக பேசிக்கிட்டு இருக்கிற பயான்ல நோக்கமே இல்லை. கடைசியா கேட்க போற துவா தான் இன்னைக்கு நம்ம கேட்க போற ஹைலைட். அதான் முக்கியம். அந்த துவாவில் நான் நேற்றே சொல்லிட்டேன் சில கண்டிஷன்லாம். யாராவது இருந்தா சொல்லுங்க. நேற்று என்னென்ன சொன்னேன்? லைட்டா பண்றது மட்டும் இல்லை, நம்ம என்ன செய்யணும்? லைட்டா பண்றது அப்புறம் கதறி அழுகணும். அவன் செஞ்ச பாவம் என்னன்னா அவனுக்கு தான் தெரியும், மனைவி கூட தெரியாது. சொல்றாங்க பாவத்துடைய கணக்கு இருக்க மனைவிக்கு கூட தெரியாது. இவன் செஞ்ச பாவம் இவனுக்கு தான் தெரியும். அப்ப எனக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கான், நாளைக்கு எனக்கு மௌத்து வந்துடும். அவ எப்படி சொல்லணும்? எப்படி அழுகணும்? அழுகலாமா? என்னங்க அப்படியே உட்காந்துருக்கல? அழுகலாமா? இன்னைக்கு அழுது நான் தௌவா செய்யறது, எந்த பாவத்துக்கு நான் அழுகிறேன்னா அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. அந்த முடிவு செய்யலாமா? என்ன ஒரு தலையும் ஆட மாட்டேங்குது, சக்கராத்துல இருக்க மாதிரி இருக்கு, குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி இருக்கு மையத்துக்கு. கொஞ்சம் சொரணையோட பதில் சொல்லுங்க, அப்பதான் நானும் பேச முடியும். ஒண்ணு கதறி அழுகணும். அடுத்து எந்த பாவத்தை நினைச்சு அழுகிறனோ அந்த பாவத்தை இனி வாழ்நாள்ல மௌத்து வரைக்கும் செய்யக்கூடாது. செய்யலாமா? அவங்கவுங்க எந்த பாவத்தை நினைச்சு அழுகணும். எந்த பாவம் செஞ்சிருக்கணுமோ அந்த பாவத்தை கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டி அல்லாஹ் இருக்கிறான், நாளைக்கு நான் மௌத்தாயிருவேன் அப்படின்னு நினைச்சு அழுகணும். அழுகலாமா? தூங்கலாமா? நேத்தே குச்சி வச்சிருப்பேன், நேத்து கையால தான் அடிச்சேன். அழுகலாமா? தூங்கலாமா? ஒரு நாள் தியாகம் பண்ணுங்க. ஒண்ணு. அடுத்து அந்த திக்ர், அந்த துவாவுக்கு முன்னாடி திக்ர் செய்வோம். திக்ர்னா என்ன? இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர்னு அரபியில செஞ்சிருப்போம். இன்னைக்கு திக்ருடைய அந்த வாசகத்தை தமிழ்ல சொல்ல போறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு விளங்கணும், அப்பதான் நமக்கு தெரியும். அதுதான் சில பேர் என்ன சொல்றான், லேட்டஸ்ட் அறிவி ஜீவி எல்லாம் சொல்றான், தொழுகையிலேயே அரபியில ஓதுறிய தமிழ்ல ஓதுங்கிறான். யாரு? சில குரூப்னா என்ன? இந்த தொப்பியை கழட்டுறது, விரலாட்டுறது, குப்புற உழுவுற குரூப்லாம் இருக்காங்கல்ல. நேற்று முந்தா நாள் முளைச்ச காளாங்க, நேற்று பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளாம். இவன் இமாமுக்கு முன்னாடி போயிடுவான், முந்திரி கொட்டை மாதிரி முந்தாடி மூஞ்சிட்டு கழனி பானையில விழுந்த மாதிரி விடுவான், ஒரு இலவும் தெரியாது. அவன் சொல்றான் தொழுகையில தமிழ்ல ஓதுனா என்ன? தொழுகையில தமிழ்ல ஓத முடியாதுப்பா. அல்லாஹு அக்பருங்கிறது அல்லாஹ் அக்பர் தான் சொல்லணும். அல்லாஹ் பெரியவன் சொன்னா தொழுக கூடாது. அல்லாஹ் பெரியவன் சொன்ன தொழுக கூடாது. இதுக்கு அவன் சொல்ற வாதம் என்ன தெரியுமா? என்னுடைய மொழி, நான் எந்த மொழியில பேசினாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் எந்த மொழியில பேசினாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் கேட்கிறான், அப்ப ஏன் தொழுகையில நீங்க அரபியில ஓதுறீங்க, தமிழ்ல ஓதுங்கிறான். என்னுடைய துவா, என்னுடைய பிரார்த்தனை எனக்கு புரியாது, அதனால நான் தமிழ்ல கேட்கிறேன். ஆனா தொழுகை என்னதான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொழுகை என்பது தண்டவாள வாழ்க்கை, வெளி வாழ்க்கை இல்லை. தண்டவாளத்துல ரயில் போற மாதிரி இந்த ட்ராக் மேலதான் போய் ஆகணும். ஒரு இன்ச்சு மாறினாலும் என்ன செஞ்சிடறேன், ட்ரெயினுக்கு கவுந்துரும், ஆயிரக்கணக்கான பேர் இன்னல் இல்ல ஆயிரும். அப்ப தொழுகை என்பது சனாவில இருந்து சலாம் வரைக்கும் என்ன சொல்லணுமோ என்ன ஓதணுமோ அதைத்தான் ஓதணும், அங்கதான் ஓதணும். ருக்குல போய் ஒருத்தர் சூரத்தில் பாத்தியா ஓதுனா தொழுக கூடாது. ருக்குல போய் ஒருத்தர் சூரத்தில் பாத்தியா ஓதுறார், அலம் சூரா ஓதுறார், தொழுக கூடுமா? கூடாது. அதே மாதிரி தக்பீர் கட்டிட்டு சுபான ரப்பியில் அலீம்னு 10 வாட்டி ஓதுறார், தொழுக கூடுமா? கூடாது. அப்ப தொழுகை என்பது எப்படியோ அப்படித்தான், அதுல போய் தமிழ்ல ஓத முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், திக்ர தமிழ்ல சொல்லுவோம். திக்ர தமிழ்ல சொன்னா நம்ம உள்ளத்துல ஆக இதைத்தான் நம்ம இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு புரிஞ்சு, அப்ப அந்த துவாவுக்கும் தமிழ்ல அர்த்தத்துல நம்ம கேட்கும் போது என்ன செய்ய, அர்த்தம் விளங்கி கேட்கிற மாதிரி இருக்கும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாது. சவுதியில இருந்தவங்களுக்கு பாதி தெரியும். தெரியுமா யாருக்காவது? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மூணு விஷயம் கேட்குறோம். இந்த உலகத்திலையும் நல்லதை கொடு, மறு உலகத்திலையும் நல்லதை கொடு, நரக நெருப்புல இருந்து என்னைய காப்பாத்து. இதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகீனா அதாபன்னார். ஒவ்வொரு வக்திலையும் கேட்குறோம். அர்த்தம் தெரிஞ்சு கேட்குறோமான அர்த்தம் தெரியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் துவா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு துவா கேட்கவே நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா குறைஞ்ச நேரம் தான் இருக்குன்னா இந்த ஒரு துவாவை கேளுங்க, எல்லாமே கிடைச்சி போயிருது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இந்த உலகத்துல நன்மையானது நீ என்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு தந்துரு, மறு உலகத்துல நல்லதெல்லாம் எது இருக்கோ அதெல்லாம் எனக்கு தந்துரு, நரக நெருப்புல இருந்து என்னைய காப்பாத்து. இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை இருக்கு? தவாஃபு சுத்துறோம்ல காபத்துல்லாவை, 7 சுத்து சுத்துறோம்ல, 7 சுத்துல அந்த காபத்துல்லாவுடைய கேட்டுக்கிட்ட வரும்போது இந்த துவா தான் ஓதணும். உம்ராவா இருந்தாலும் ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, காபத்துல்லா கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்ல பச்சை லைட் எரியும், அந்த லைட்டு கிட்ட என்னதான் ஓதணும்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வகீனா அதாபன்னார். இவ்வுலகத்துல சிறந்ததை கொடு, மறு உலகத்துல சிறந்ததை கொடு, அதே மாதிரி நரக நெருப்புல இருந்து என்னைய காப்பாத்து. இந்த 3 தான் நமக்கு பெஸ்ட், ஆக பெஸ்ட் சாய்ஸ் தான். அப்ப இது அர்த்தம் தெரியாதனால என்ன செய்யறான்? ஆமீன்னு சொல்றான். இப்ப அர்த்தம் தெரிஞ்சிருச்சு, அப்ப என்ன செய்வான்? அரபு நாட்டில் நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்போம், தொழுகக்கூடிய வீடியோ எல்லாம் பார்த்துருப்போம், எல்லாரும் பார்த்துருக்கோம்ல. அப்ப தொழுவும் போது பாத்தீங்கன்னா சில நேரங்களில் இமாம்கள் அழுவாங்க, அதே மாதிரி அந்த கேமரா எல்லாரையும் சுத்தி வரும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா பின்னாடி நிக்கிறவங்க கதறி அழுகுறாங்க. நம்மால திருத்துன்னு முழிக்கிறான், எதுக்கு அழுகுறான்னு தெரியலையே. ஏன்னா இவன் சிந்தனை பூரா என்ன, 28ஆம் தேதி கொண்டாட்டி கூப்பிட்டுருவாளே, எப்ப பணம் அனுப்புறது அப்படிங்கிற சிந்தனை தான் இருக்கும். அதனால இவனுக்கு தொழுகையில உள்ள ஓடாது, அதுலயும் அந்த அர்த்தம் விளங்காதனால தெரியாது. அப்ப அதை எங்க உஸ்தாத் ஒரு தடவை தொழு வைக்கும் போது தராவி தொழுவையில சூரத்துல் யூசுப் ஓதிருக்காங்க. ஓதும் போது அந்த நேற்று சொன்னேன்ல, கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க அண்ணன் தம்பி, தண்ணி இல்லாத கிணறு, அந்த கிணத்துல உலகத்திலே ஆக அழகான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னு அந்த வசனம் வரும்போது தராவியில இந்த வசனத்தை ஓதும் போது இவளுக்கு மூச்சு வாங்கி பெருமூச்சு அடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. தொழுவு வச்சது இங்க தமிழ்நாட்டில் தான், திண்டிவனத்துல. அப்ப தொழுது முடிச்ச உடனே எல்லாரும் கேட்டிருக்காங்க, என்ன ஹஸ்ரத் இன்னைக்கு தொழுது எப்பா பேசுறதா வீட்டுக்கு போயிரு, வேணாம் அவ்வளவு வேண்டாம் இருப்பாலும் இங்க இருக்க வேணாம், வீட்டுக்கு போய் தொலைஞ்சிருங்க. அவ்வளவு கசக்குதா? வருஷத்துல உங்க கூட பேசாம இருக்க முடியாதா? இந்த நேரத்திலையும் பேசுறிய, என்னைக்கு திருந்துறது? அப்ப என்ன சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தள்ளுன அந்த விஷயத்தை நான் ஓதுனேன், என்னால அந்த கற்பனையில நான் அதை கொண்டு வந்துட்டேன், அதனால என்னால ஓத முடியல, அழுக வந்துருச்சு. நான் இதை போய் பேசிக்கிட்டு இருக்கேன், எப்படி உள்ள விஷயம் பேசி உள்ள வாங்க, முதல்ல இந்த கதவுக்குள்ள வாங்க, வெளியே இருந்தா சைத்தான் விளையாட தான் செய்வான். அங்கடி யார் இருக்குது, அதை கூப்பிடு, உள்ளவா, அங்கடி யார் இருக்கா, முன்னாடி வாப்பா, முன்னாடி பார்த்தாதான் தெரியும், இல்லாட்டி சைத்தான் வந்துடுவான். இப்ப என்ன சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல போட்ட விஷயத்தை நான் ஓதும் போது எனக்கு அந்த சிந்தனை வந்துச்சு, அதனால அழுதேன். இப்ப நமக்கு என்ன ஓதுறோம் நமக்கு தெரியாதனால அல்லாஹ் அக்பர்னா குடியில சமையலான்னு நிமிடுறோம். அப்ப இந்த திக்ருடைய நேரத்துல தமிழ்ல சொல்லும் போது நமக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கும். துவாவில் தமிழ்ல கேட்கும் போது இவ்வளவுதான், இதுதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன செஞ்சிடறேன், அந்த துவாவில் இன்வால்வ் ஆகி அழுகணும். இதான் நான் சொல்றேன். சில பேர் நினைக்கலாம், ஏடா அதிசயமா இவர் பண்ண போறாரு, இத்தனை வருஷம் நம்ம பார்க்காதா அப்படின்னு சொன்னார்ல ஒருத்தர். எந்த அஜர்த்து இது வரைக்கும் அதெல்லாம் சொல்லலை, நீங்க தான் புதுசா சொல்லிய. ஆனா செய்யணும், நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும். இது வரைக்கும் செஞ்சது எனக்கு தெரியாது. ஒரு ஊர்ல இமாமத்துக்கு நான் போயிட்டேன். அப்ப அந்த ஊர்ல கேட்கிறேன், தொழுகையுடைய ஃபர்ல் எத்தனைன்னு சொல்லி கேட்டேன். நல்லா ஹஜ்ஜுக்கு 4 வாட்டி போயிட்டு வந்தவங்க, உம்ராவுக்கு 20 வாட்டி போயிட்டு வந்தவங்கலாம் அங்க இருந்தாங்க. நல்லா வெண்டாடி வேந்தர்கள்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய வெண்டாடி வேந்தர்கள்லாம் இருந்தாங்க. உழவுல தாடி, இங்கிருந்து யாருக்கு தாடியே காணாமே, எல்லா தாடி உழவுல பெருசுலாம் வச்சிருந்தாங்க. அதுல ஒருத்தர் எந்திரிச்சு சொன்னாரு, அசுத்து எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு, தொழுகையுடைய ஃபர்லு தெரியல. அப்ப கேட்டேன், இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலையா? இதுக்கு முன்னாடி 17 வருஷமா ஒரு இமாம் இருந்தாரு அப்படின்னு சொன்னார். அப்ப எனக்கு தெரியல. திரும்ப கேட்டேன், அந்த 17 வருஷம் இருந்த இமாம் எந்த ஊருக்காரு? உள்ளூருக்காரர் தான், இங்கேதான் தொழுவ வருவாரு.
நேற்றும் தொழுவ வந்தாரு, அடுத்த ஜும்மாவுக்கு இங்கே தான் வருவாருன்னாங்க. அடுத்த ஜும்மாவுக்கு முன்னாடி எனக்கு அவரை காட்டுங்கன்னு சொல்லியாச்சு, காமிச்சிட்டாங்க. அடுத்த ஜும்மா பேச ஆரம்பிச்சாச்சு. அவர் உட்கார்ந்துருந்தார். சொன்னேன், 17 வருடமாக உங்க மேல எந்த தப்பும் இல்லை. உங்களை தவறாக வழி நடத்தி ஃபர்லுன்னு சொல்லாம சுண்ணத்துன்னு சொல்லாம எவன் இருந்தானோ அவன் தலைமையில நரகத்துக்கு போவீங்கன்னு சொன்னேன். உண்மையா பையா சொல்லுங்க. தெரியாம இருக்கிறது உங்க தப்பு இல்லை. யாரு சொல்லி கொடுத்துருக்கணும்? முதல்ல இருந்தவங்க சொல்லி கொடுத்துருக்கணும். அப்ப அவங்களுக்கு என்ன மணி அடிச்சா சோறு, மாசமான சம்பளம்னு இருந்துட்டு போயிட்டாங்க. அப்படி நான் இருக்க முடியாது. நீங்க கோச்சுக்கிட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, இல்லை சண்டைக்கு வந்தாலும் சரி. ஏன்னா அல்லாஹ் என்கிட்ட நாளை குற்றம் முடிப்பான். இந்த ஊர்ல நீ இருந்திய, இங்க எத்தனை பேருக்கு நீ விஷயத்தை விளங்க வச்சேன்னு அல்லாஹ் என்னைய குற்றம் முடிப்பான். அதனால நீங்க என்னைய திட்டினாலோ அல்லது சண்டை போட்டாலோ பின்னாடி போய் பொருளை பேசினாலோ ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா எனக்கு முக்கியம் அவன் தான். எனக்கு அவனுடைய திருப்தி தான் முக்கியம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்துல எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை மட்டும் பாருங்க. நான் அதனால நான் சொல்லித்தான் தீருவேன். சில பேர் அரச புருஷல ஏன்டே சொல்றாங்க, அஜத்து கொஞ்சம் பாலிஷா பேசுங்க, கேட்டா கேட்கட்டு இல்லாட்டி விட்டுருங்க. அப்படி என்னால இருக்க முடியாது. அப்படி என்னால இருக்க முடியாது. இன்னைக்கு உங்கள்கிட்ட வாக்கு கேட்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கவங்க ரமலானுக்கு பிறகு குறைந்தபட்சம் ஜும்மால முதல்ல அட்டெண்டன்ஸ் போடணும். சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஜும்மா, அதுக்கு அடுத்து ஃபஜ்ர், கொஞ்சம் கொஞ்சமா. உடனே முழுசா எடுக்கணும்னு சொல்ல. ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறான்னு சொன்னா செயின் ஸ்மோக்கர் ஒருத்தர் இருந்தான். செயின் ஸ்மோக்கர்னா என்ன தெரியுமா? 6வது விரலே அவருக்கு சிகரெட்டு தான். சிகரெட்டை விடவே மாட்டார். என்ன பண்ணாலும் சிகரெட் தான் இருப்பார். ஒரு நாள் லொக்குன்னு இருமுனாரு, ரத்தம் வந்துருச்சு, தூக்கிட்டு போயிட்டாங்க. வச்சு பார்த்துட்டு சொன்னா, நீ சிகரெட் நீ ஸ்மோக்கிங் பண்றியான்னு கேட்டான். எஸ் அஃப்கோர்ஸ் ஐ ஆம் ஸ்மோக்கிங் அப்படின்னா. அப்ப சொன்னா, அடுத்த சிகரெட் வாயில வச்சுன்னா உன்னை கபரில் அடக்கம் பண்ணிடுவாங்கன்னா. எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். மவுத்துண்டா திருந்திடுவான். அப்ப அவன் கேட்டானா, டாக்டர் நான் ஒரு நாளைக்கு 6 பாக்கெட் குடிக்கிறேன், எப்படி விட முடியும்? அடே நாளைக்கே விட வேணாண்டா, நாளைக்கு 1 பாக்கெட் குடி, அப்புறம் 1/2 பாக்கெட்டு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணு. அந்த நேரத்துல எனக்கு மதன்னு வருமே, தூக்கி போட்டு மிதி. புளிப்பு மிட்டாய் சாப்பிடு, சூட மிட்டாய் சாப்பிடு, அதுக்கு மாற்றா என்ன இருக்கோ அதை சாப்பிடு. ஆனா விட்டுறணும், உடல் செத்துரு வேண்டாம். அது மாதிரி உங்களை நான் உடனே 5 வகுத்துக்கு வாங்கன்னு சொல்லல. பெருநாளைக்கு அடுத்த நாள் 5 வகுத்துக்கு வாங்கன்னு சொல்லல. பெருநாளைக்கு அடுத்த ஜும்மாவுக்கு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வரணும். வந்துடலாமா? அதுக்கு அடுத்து கொஞ்சமா ஃபஜ்ர், அப்புறம் மக்ரிப், அப்புறம் வீட்டுல இருக்கும் போது எல்லாமே பள்ளிக்கு வந்துடணும். அப்படி இருந்துட்டா நாம என்னைக்கு கேட்கிறோமோ அன்னைக்கு எல்லாம் மழையை பெய்ய வைப்போம். இதுக்கு நம்ம அவுளியாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. சாமானியர்களாலையும் அல்லாஹ் இடத்துல துவாவை கேட்க முடியும். எப்ப கேட்க முடியும்? நான் அவன் அழைத்த நேரத்தில் அவன் இடத்திற்கு வந்து சரணடைஞ்சிட்டேன்னு சொன்னா என்ன செய்யலாம்? அவன்கிட்ட நான் கேட்கலாம். இப்ப எதுக்கு நம்ம அஜர்த்து துவா செய்யுங்க அப்படின்னு ஏன் சொல்றோம்? அவர் 5 வக்து தொழுகிறார், அப்படித்தானே? அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். 5 வக்து தொழுகிறதுனால அவர் துவா கபூல் ஆகும். அப்ப நாமளும் தொழுதா நம்ம துவா கபூல் ஆகும் தானே? முயற்சி செய்யலாமா? நம்மளும் 5 வக்து தொழுதுட்டோம்னா, என்னுடைய விவசாயம் இப்பொழுது வெயிலில் வாடி கொண்டிருக்கிறது, யாரெல்லாம் எனக்கு மழையை பெய்யும் கேட்கலாம். தில்லு இருந்தா கேட்கலாம். அந்த அளவுக்கு நான் குவாலிபிகேஷனா இருக்கணும். கேட்கிற அளவுக்கு நான் தகுதி உள்ளவனா மாறணும். ஒருத்தருக்கு காயம் வந்துருச்சு, ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துருச்சு, ஒருத்தருக்கு கடன் அதிகமாயிருச்சு, தீர்க்க முடியல. யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்ட தான் கேட்கணும். அப்ப அல்லாட்ட கேட்கிற அளவுக்கு என்னுடைய தகுதியை நான் உயர்த்திக்கணும். அல்லாட்ட கேட்கிற அளவுக்கு என்னுடைய தகுதியை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும். நான் கேட்டா என் ரப்பு தருவான் அப்படிங்கிற அளவுக்கு என்னைய மாத்திக்கிட்டா தானே நல்லா தருவான். அவன் இப்ப எப்படி இருக்கோம்னா, நான் எங்க கேட்டு அவன் எங்க தர்றது அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். அப்படித்தானே? நான் எங்க கேட்டு அவன் எங்க தர்றது? நானே நேரம் கிடைச்சா வர்றேன், இல்லாட்டி டேக்கா கொடுத்துட்டு போயிடுறேன். நான் எங்க கேட்கறது, அவன் எங்க தர்றது? நான் கேட்பதை அவன் தருவான் என்று என் தகுதியை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த முயற்சி முதல்ல முடிவெடுக்கணும். அந்த முயற்சி முதல்ல எடுக்கணும். அடுத்து இன்னைக்கு சொன்னேன்ல, 1000 மாதங்கள்னா 83 வருஷமும் 4 மாசமும் 83 வருஷமும் 4 மாசமும் அமல் செஞ்ச அளவுக்கு நன்மை இன்னைக்கு தர்றான்.
அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம இஷாவில இருந்து வித்திர் வரைக்கும் எத்தனை ரக்கா தொழுதுருக்கோம்? எத்தனை ரக்கா தொழுதுருக்கோம் சொல்லுங்க? 20. நல்லா சும்மா தெளிவா சொல்லுங்கய்யா, தப்பா சொல்ல போறோம். 27 ரக்கா தொழுதுட்டோம். இப்ப இந்த 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவுல 27 ரக்காத்து நம்ம தொழுதுருக்கோம். அப்ப எவ்வளவு? 84 வருஷம் நம்ம 27 ரக்கா தொழுது நன்மை அல்லாஹ் தந்துட்டான். அப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு போயிட்டு பெருநாளைக்கு வந்துடணும். அப்படித்தானே? அப்படி பண்ணா அல்லாஹ் கோவம் வருமியா? அப்படி பண்ணா அல்லாஹ் கோவம் வரும். இப்ப இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நம்முடைய மனங்கள் கொஞ்சம் அல்லாஹ்வின் பக்கம், பள்ளிவாசலின் பக்கம் அமல் செய்யணும் அப்படிங்கிற பக்கம் ஆர்வமா இருக்கும்ல. இதே மனநிலைமையை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடணும், விட்டுறக்கூடாது. ஆனா வெளியில போனவொன்னே என்ன செய்வேன்? சைத்தான் சொல்லுவான், நெட்டு வீணா போச்சுடா, இன்னைக்கு உள்ள நெட்டு அப்படியே இருக்குடா, அதை காலி பண்றா, துடிக்கிறான் அப்படியே. இப்பவே எடுத்து பாத்துக்கிறான். எவனை கூட்டு போனோம் சைத்தான் இல்லாட்டி இஸ்ரேல் தான் கூடுவான். உள்ள வரையில அல்லாஹ் முஃப்தஹலி இருக்குல்ல, பள்ளிக்குள்ள வர்றோம்ல, அப்பவே என்ன செய்யணும்? ஒரு அல்லாஹ்வுக்கு பயந்த முஸ்லீமா இருந்தா அவன் ஒண்ணு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், அல்லது குறைஞ்சபட்சம் ஃபிளைட்ல போட்டுருணும். அப்பதான் நம்மள சைத்தான் கூப்பிட மாட்டான். கிருகிருங்கையிலே எடுக்கிறான். அப்ப ஈமான் பூரா அங்கதான் இருக்கு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நம்மளுடைய மனசு ஓரளவுக்கு என்ன செஞ்சிருக்கு? கொஞ்சம் திரும்பி இருக்கா இல்லையா? துனியாவை விட்டு ஆখিরাத் பக்கம் திரும்பி இருக்கு. இந்த விஷயத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுவான். ரசூலுல்லாஹ்வுடைய சபையில ஒரு சஹாபி உட்கார்ந்துருக்கா. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க. எல்லாம் பேசிக்கிட்டே இருந்துட்டு சபை கலைஞ்சிருச்சு, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சஹாபி பேர் என்ன? ஹன்லலா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கதை கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. கதைக்கும் ஹதீஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. கதை கேட்டுட்டு மறந்துடலாம், இதை கேட்டுட்டு மறந்தா தண்டனை இருக்கு. சஹாபி பேர் என்னங்க? ஹன்லலா. சொல்லுங்க. ஹன்லலா அப்படிங்கிற சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சபை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹன்லலா வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே மனைவி, மக்கள், சாப்பாடு, இப்படி சிந்தனை எல்லாம் மாறிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்த அந்த சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆசை, நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிற பயம், அப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி மனைவி மக்களுங்கிற அளவுல சிந்தனை வந்துருச்சு. எல்லாருக்கும் அப்படிதான் வரும். பள்ளிவாசல்ல இருந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் சிந்தனை மாறத்தான் செய்யும். அப்ப அவருக்கு சிந்தனை மாறின உடனே கத்துறாரு, சத்தம் போடுறாரு, ஹன்லலா நயவஞ்சகனா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கத்திக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். வீட்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல நின்று கத்திக்கிட்டே இருக்கார். ஹன்லலா முனாஃபிகா போயிட்டான், நயவஞ்சகனா போயிட்டான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கார். அவர் வீட்டுக்கு பக்கத்துலதான் அபூபக்கர் சித்திக் இருக்காங்க. வந்து என்னப்பா ஆச்சு, என்ன விஷயம், நல்லா தானே வந்த ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்து, என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அபூபக்கர் சித்திக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்கும் போது சொர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை வந்துச்சு. நரகத்தை பத்தி சொன்னாங்க, நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு பயம் வந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்தோடனே மனைவி மக்களை பார்த்தோன்னா அந்த எண்ணம் எல்லாம் மாறி போச்சு. அப்ப அங்க ஒரு எண்ணம் இங்க ஒரு எண்ணம் இருந்தால் நான் நயவஞ்சகன் தானே. இங்க ஒரு மாதிரி இருக்கும், வெளியில போனவொடனே அவர் சொல்லிட்டு போறாரு, நாளைக்கு எந்த ஊர்ல சந்தைன்னு பார்ப்போமியா. அவர் சொல்லிட்டு போறாரு, நாளைக்கு எந்த ஊர்ல சந்தை, வெங்காயம் என்ன வேலை, தக்காளி என்ன வேலை, ஈரான் என்னாச்சு, அமெரிக்கா என்னாச்சு, அவன் எக்கட கிட்ட நமக்கு என்னங்க. சில பேர் அதை ஒரு பார்த்துக்கிறான். 24 மணி நேரம் ஈரான் என்னாச்சு, ஆப்பிரிக்கா என்னாச்சு, அமெரிக்கா என்னாச்சு. உனக்கு சோறு நீ வடிச்சாதான், நமக்கு தேவையில்லை என்ன. அப்ப அவர் வேணா பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி வெளியே போறோம்னு சிந்தனை மாறிடுறாரு. இதுதான் அவர் சொன்னார். ஹன்லலா ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்த மாதிரி வீட்டுல இல்ல, உள்ள மாறி போச்சு, நயவஞ்சகத்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னா அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. இதே மாதிரிதான் எனக்கும் வருது, எல்லாருக்கும் அப்படித்தான் வரும். எல்லாருக்கும் மனசு மாறத்தான் செய்யுது. பள்ளியில இருக்கிற மாதிரி மனநிலை வீட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. வந்தவொடனே ஹன்லலா சொன்னாரு, யார் ரசூலுல்லாஹ், ஹன்லலா நான் முனாஃபிகா போயிட்டேன் அப்படின்னு. என்னப்பா ஆச்சு? இல்ல உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இல்ல, வீட்டுக்கு போனா மனசு மாறிடுச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே நீ வீட்டுல இருந்தீன்னு சொன்ன, எனக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியே வீட்லயும் இருந்தா நீ போற வர்ற பாதையில பூரா மலக்குமார்கள் நின்று உனக்கு முசாபா கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில நேரம் சில மாற்றம் வரத்தான் செய்யும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? அத்தனையும் உதறிட்டு
முதல் இடம் அல்லாஹ், முதல் இடம் அல்லாஹ், அவனுடைய கடமை. அடுத்து நம்மளுடைய மனைவி, மனைவியோட கடமை. அடுத்து சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி தான் பண்ணணுமே தவிர இதை அதையும் போட்டு குழப்பி இருக்க கூடாது. ஹாக்கதா ஹாக்கதா, இப்படி சில நேரம் நடக்கும், அப்படி சில நேரம் நடக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். எல்லாமே இருக்கு, மனைவியை பார்க்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணாம இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணணும், அடுத்து என்னென்னமோ பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்ல, இப்படி கட்ட பிரம்மாச்சாரியா ஆத்து போட்டு காவியை கட்டிட்டு இருக்கிறீங்க எல்லாம் சொல்லல. எல்லாமே பண்ண சொன்னா மார்க்கத்துல கல்யாணம் பண்ணாம இருக்கிறது கூடாதுன்னு இருக்காங்க. இஸ்லாத்துல கல்யாணம் பண்ணாம இருக்கிறது கூடாது. இப்ப எல்லாமே செய்யணும். அப்ப எல்லாத்துடைய அளவு என்ன, எதுக்கு முக்கியத்துவம், எதுக்கு அடுத்தது, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்? அல்லாஹ் சார்ந்த கடமைகளுக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அடுத்து மனைவி, அடுத்து மக்கள், சம்பாத்தியம். இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், பட்டியல் போட்டு வச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும். புரியுதுங்களா? முக்கியத்துவம் துனியாவுக்கு கொடுக்கக்கூடாது. துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஆகிரத்து அல்லாஹ் சம்பந்தப்பட்டதை கொஞ்சம் தள்ளி விட்டுருவோம். இப்ப நம்ம இருக்கிற மாதிரி அதை என்ன செய்யணும், கொஞ்சம் அப்படி மறுபரிசீலனை பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அல்லாஹ் சார்ந்த விஷயத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு என்ன செய்யணும், மனைவி துனியாவோட விஷயத்தை கொண்டு போகணும். முயற்சி செய்யலாமாங்க? என்னமோ அவர் 27 டைம் பாஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காரு, முடியட்டும், நாளைக்கு நாளை கழிச்சு விட்டுருவோம். பெருநா அன்னைக்கு பயானம் முடிஞ்ச பிறகு வரும். இன்னைக்கு தொழுதுட்டு பேசுனதுனால மாட்டிக்கிட்டோம். பெருநா அன்னைக்கு பயானம் முடிச்சு தானே வருவான். அதனால அவர் முடிச்ச பிறகு அதுக்கு தான் வெளிமைக்கு போட சொல்லுது சில பேர். நான் அதுக்கு தான் ஆஃப் பண்ணிடுறேன், தைரியமா சொல்றேன். நான் வெளிமைக்கு ஆஃப் பண்ணிடுவேன் பயானுக்கு. ஏன்னா நீங்க கேட்க கூடாதுன்னு வீட்டில் உட்காந்து காலாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, அதுக்கு தான் ஆஃப் பண்றது. இப்போ புரியுதா? புரியுதா இல்லையா? பயானுக்கு மைக்கு கேட்கலான்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா மைக்கு ஆஃப் பண்ணிடுவேன். ஏங்க உள்ள வந்துடணும். ஒருத்தர் உட்காந்துக்கிட்டே இன்னும் பயானு கேட்கலையே, எனக்கு தொழுவை கேட்கலையே, இன்னாலில்லா வைன்னாலி ராஜி முடிஞ்சு. புரியுதா? அப்ப பயான் முன்னாடி பண்ண என்ன செய்வியா, பயானுக்கு வீட்டுல இருந்துட்டு வந்திருப்பிய. இப்ப தொழுவை முடிஞ்சு பயான் பண்ணதுனால மாட்டிக்கிட்டீங்க. அப்படி நினைக்கிறோமா? அப்படி நினைக்கல. என்ன அனுப்பராவதார் அப்படிதா? அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. இப்ப இது வாய்ப்பை கருதி அல்லாஹ் என்னை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு நினைக்கணும். அல்லாஹ் எனக்கு திருத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். பயானம் முடிஞ்சவொன்னே இன்ஷால்லா இன்ட்ரோல் விட்டுருவோம். ஆனா ஒரு உறுதி நீங்க தரணும், இருக்கிற அத்தனை பேரும் திரும்ப டீ எப்ப ரெடி ஆயிடுச்சா இருங்க, திரும்ப என்ன செய்யணும், ஒழுவு செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட். 10 நிமிஷம் தான் டீ கொடுப்பாங்க. டீயை குடிச்சிட்டு என்னங்க இருங்க சொல்ல எந்திரிக்கிறியா? இப்பதானே சொல்றேன். அந்த ரெஸ்ட் முடிச்சுட்டு எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேர் உள்ள வரணும். அப்புறம் தான் மெயின் திக்ரும் துவாவும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இழுக்க மாட்டோம். எனக்கு காஞ்சி போயிடும், ரொம்ப நேரம் ஓடாது. எவ்வளோ நேரம் தான் ஓடும், நம்ம மனுஷன் இயற்கை தானே, டெப்ரிகார்டில் இல்லை, சிடியில் இல்லை. அப்போ அந்த ஒழு செஞ்சுட்டு வந்துட்டு என்ன செய்யணும், திக்ரும் துவாவும். அந்த துவாவும் முடிகிற வரைக்கும் இருக்கணும். நகரங்கள் எல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? அமல் இன்னைக்கு சாட்டு போட்டு ஒட்டியிருக்காங்க, சாட்டு போட்டு தொங்க விட்டாங்க. 9ல இருந்து 10 வரைக்கும் தராவி, 10ல இருந்து 11 வரைக்கும் குரான் ஹத்தம் பண்ற துவா, 11ல இருந்து 12 வரைக்கும் இன்டர்வல், 12 மணிக்கு திக்ரு, 12ல இருந்து 1 வரைக்கும் திக்ரு, 1ல இருந்து 2 வரைக்கும் துவா. அதுக்கப்புறம் 2 மணிக்கு கியாமுல் லைல் தொழுக. கியாமுல் லைல் தொழுக 2 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் நடக்கும். 3 மணிக்கு சாப்பாடு. இங்கே சாப்பாடு இல்லாதனால நம்ம இழுக்க முடியாது. அதுலேயும் ஃபர்ஸ்டே நம்ம ஹெவியா கொடுத்தோம்னா அடுத்தடுத்த வருஷம் நான் இருக்குன்னா வேற யார் இருக்காங்களோ, 20 எல்லாம் சரியா வராதுடா வர்றா அப்படின்னு நம்ம மேல போட்டு கொள்றாங்க. மனசுல ஓடுதா இல்லையா சேக்கு? அப்படித்தானே மனசுல ஓடுதா? அடுத்த வருஷம்லாம் 20க்கு வரவே கூடாதுயா. இந்த பாடுபடுத்துறாங்க அப்படி தெரியுதா? சும்மா ப்ராக்டிக்கலா பேசுவோம். பயான்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லை, முறையில் இருந்ததா சொல்லுவாங்க. அதில் தும்மர் இருக்காங்களே, மெம்பர் படியில இருந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. மெம்பர் படியில இருந்தே பேசுவாங்க. அவங்கள்ட்ட வந்து மக்கள்கிட்ட இருந்து பதில் வாங்குவாங்க. ஏன்னா அப்பதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். உங்களுடைய மனம் இங்க இருக்கும், இல்லாட்டி உடம்பு தான் இங்க இருக்கும், மனசு எங்கேயோ பறந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த கேள்வி பதில் இருக்கு, அந்த உங்களுடைய பதில் வாங்குறது, உங்கள்கிட்ட இருந்து அந்த விஷயத்த வாங்குறது இருக்கு. அப்போ வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், மனசு இங்க இருக்கும். சரியா? இப்ப ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவோம். தாய்மாரெலாம் இருக்கிறாங்க. ஒரு 4 பெண்கள் வந்து புதுசா தொழுவ ஆரம்பிக்கிறா.
இது வரைக்கும் தொழுகலை. 4 பேர் என்னமோ தொழுகைன்னு சொல்றாங்களே, தொழுகலாம் புதுசா அப்படின்னு சொல்லி 4 பெண்கள் தொழுக ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தான் முத வாழ்க்கையிலே தொழுகிறாங்க. நல்லா பேர் ஞாபகம் வச்சுங்க. முத ஆளு ஐசம்மா, 2வது ஆளு ஆமீனம்மா, 3வது ஆளு பாத்திமா, 4வது ஆளு கத்திசா. யார் வீட்டுல அது இருந்தா கோச்சுக்கிறாதீங்க. ஃபர்ஸ்ட் பேர் என்னங்க? சந்தோஷத்தை பத்தில இல்லடா, எங்காலும் பேர் சொல்லவே இல்லையே, பொங்குறாரு அப்படியே. முதல் ஆளு ஐசம்மா, 2வது ஆள் ஆமீனம்மா, 3வது அம்மா பாத்திமா, 4வது ஆளு கத்திசா. 4 பேரும் தொழுகிறாங்க. இது வரைக்கும் தொழுவது இல்லை. இப்பதான் புதுசா பொது செஞ்சுட்டு மக்கனால பெருசா கட்டி முடிச்சு போட்டு எல்லாம் பண்ணி நின்றாச்சு. அப்ப 4 பேர் சேர்ந்தா என்ன செய்யலாம்? ஒரு பெண் இமாமாயி 4 பேர் பின்னாடி நிற்கணும், 3 பேர் பின்னாடி நிற்கணும். ஆனா இவங்களுக்கு மசாயில் தெரியாதனால 4 பேர் ஒரே ஸ்டெப்ல நிக்கிறாங்க. 4 பேர் ஒன்னா நின்று தக்பீர் கட்டியாச்சு. தொழுகிறது யார் வீட்டுல? ஐசம்மா வீட்டுல. மிச்சம் 3 பேர் விருந்தாளி. ஆமீனம்மா, பாத்திமா, கத்திசா 3 பேர் விருந்தாளி. இப்ப தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. அடுப்படியில சத்தம் கேக்குது. அடுப்படியில சத்தம் கேக்குது. ஐசம்மா சொல்லுச்சு, நீங்க பேசாம தொழுவுங்க, என் வீட்டு பூனை என் வீட்டு அடுப்படியில தான் உருட்டுதுன்னு. என் வீட்டு பூனை என் வீட்டு அடுப்படியில தான் உருட்டுது, அது எப்பவும் போலதான் உருட்டு, நீங்க பாட்டுக்கு தொழுவுங்க, தொழுகையெல்லாம் கலைச்சிடாதீங்கன்னு. இப்ப 2வது ஆள் சொல்லுச்சு, பரவாயில்ல அப்பன்னா பரவாயில்லன்னு. 3வது ஆள் சொல்லுச்சு, 3வது ஆள் பேர் என்னங்க? உங்க ஆள் அடுத்த ஆள் தாங்க, பாத்திமா சொல்லுச்சு, தொழுகையில பேசாதி அடின்னுச்சு. என்ன சொல்லுச்சு? தொழுகையில பேசாதி அடின்னுச்சு. 4வது ஆள் சொன்னா, கத்திசாமா நான் மட்டும்தான் பேசலன்னுச்சான். என்னாச்சு? 4 பேர் தொழுகையும் கூட போச்சு. அவர்கிட்ட கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்ன நடந்துச்சு தெரியுமா? தெரியாது. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டார், போச்சு. அவருக்கு 4 பேரும் கிடைக்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம ஊர்ல தொழுகிறோம். இந்த மாதிரி நம்ம ஊர்களுடைய தொழுகை இப்படிதான் இருக்கு. இப்ப இன்னும் சரியான முறையில ஒழு, அன்னைக்கு சொன்ன மசாயில், முனங்கை இன்னும் நனையாத முறையில ஒழு செஞ்சுட்டு தொழுதுகிட்டு இருக்கோம். இன்னும் கணுக்கால், இந்த கணுக்கால் இருக்கு இல்லையா, கால் மொழி சும்மா பைப்பில் காமிச்சா நனையவே நனையாது. என்ன செய்யணும்? காலை பைப்பில் வச்சு கையால தேய்க்கணும். கையால கணுக்கால தேய்ச்சி, அதை யாரோ ஒருத்தர் 2 பேர் செய்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி விரல்களுடைய இடுக்கு இருக்கு இல்லையா, அதுல விரலை விட்டு கழுகணும். அப்பதான் ஒழு கூடும். சும்மா பைப்பை சல்லுன்னு தரத்தை விட்டு இப்படி ஒரு தூக்கு இப்படி ஒரு தூக்கிட்டு வந்தோம்னா ஒழுவும் கூடாது, சும்மா எக்ஸசைஸ் தான், தொழுகையாவே இருக்காது. அப்படி ஒரு காட்டு, இப்படி ஒரு காட்டு மாப்பிள்ள காட்டு, ஒரு காட்டு மாப்பிள்ளைக்கிறோம்ல, அந்த மாதிரி பைப்பை திறந்து காட்டிட்டு வந்தா என்ன ஆகுது? இதே மாதிரி மெயின் பாயிண்ட் இருக்கு. மெயின் பாயிண்ட் என்னங்க? சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் பண்றது. சிறுநீர் கழிச்சிட்டு சுத்தம் பண்ணணும். வாழ்க்கையில யாழ்நாள்ல எத்தனை முறை சிறுநீர் கழிச்சோமோ அத்தனை முறை சுத்தம் பண்ணி இருக்கணும். இல்ல இன்னைக்கு பஜ்ர்ல இருந்து இஷா வரைக்கும் ஒரு 12 வாட்டி அடிச்சு விட்டுட்டு நைட்டு மட்டும் கழுவி விட்டு படுத்தாக்க தண்டனை. புரியுதா இல்லையா? இல்ல எனக்கு சரியா கிடைக்கல, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன், சந்தையில இருந்தேன், சும்மா தூக்கி அடிச்சேன், வாய்ப்பே இல்லை. என்ன செய்யணும்? தண்ணி இருந்தா கழுகணும். இல்லாட்டி இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் டிஷ்யூ பேப்பர் கிடைக்குது. தண்ணி இருந்தா கழுகணும், இல்லாட்டி டிஷ்யூ பேப்பர் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஒரு 4 டிஷ்யூ பேப்பர் நம்மளால வச்சுக்க முடியாதா? வெளியில போகும்போது என்ன செஞ்சுக்கலாம்? 4 டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். அப்ப அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு சிறுநீர் கழிச்சிட்டு கடைசி சொட்டு வெளியாகும் வரைக்கும் அமைதியா இருக்கணும். அவசரப்பட்டு சக்குன்னு முக்குனா எந்திரிச்சா வந்தான் இருக்கக்கூடாது. கடைசி சொட்டு வரைக்கும். இதான் மார்க்கம். மார்க்கம் என்பது வெட்கப்படாமல் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். வெட்கப்பட்டோம்னா மவுத்து வரைக்கும் தெரிஞ்சுக்கிற முடியாது. கடைசி சொட்டு வரைக்கும் இருந்துட்டு டிஷ்யூ பேப்பரை 4ஆ மடிச்சு என்ன செய்யணும்? ஒரு பக்கம் உறிஞ்சிட்டு அடுத்து 2வது பக்கம் அப்படியே திருப்பி அந்த பக்கம் வச்சு உறிஞ்சிடும். செய்யலாம் மனுஷாலா? எங்க இருந்தாலும் செய்யணும், எங்க இருந்தாலும் செய்யணும். அப்ப இந்த மாதிரி சில மசாயில்கள் இருக்கு. செஞ்சோம்னா தொழுகையெல்லாம் அப்புறம் இது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் பேசிக், அடிப்படை மார்க்க சட்டம். இன்னும் கூட நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்?
தொழுகையில மூத்திரம் செஞ்சு கழுவுனா போதும். தொழுகையில ஒரு இது உதாரணத்துக்கு தான். ஆமா, இப்ப என்னன்னா அது பேரை மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேர் நமக்கு புழக்கமான பேருக்குதான் அது சொன்னான். இப்படி சொன்னாதான் விளங்க. ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, வேற உங்களுக்கு சாதாரண பேர் வச்சுக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப என்ன, அப்ப சிறுநீர் கழிச்சிட்டு அடிப்படை சுத்தம் பண்ணணும். இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஜமாத்துல போய் கூப்பிட்டா, ஜமாத்து வர்றாங்கல்ல கெஸ்ட்ல, அப்ப கூப்பிட்டா வாங்கலாம் கொஞ்ச நேரம் வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன, நீங்க போங்க நான் வர்றேன்போம், நீங்க போங்க அப்படித்தானே சொல்றான். நீங்க போங்க போய் நாங்க வர்றோம் அப்படிம்போம். இல்ல கட்டாயப்படுத்தி கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு, இல்ல சுத்தம் இல்லாம, சில ஊர்ல சொல்றாங்க, திரும்ப கட்டாயப்படுத்தி கூப்பிட்டா சுத்தம் இல்லாம. சுத்தம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சுத்தம் இல்லைன்னா இவர் சொல்ற அர்த்தம் என்ன செய்யல, ஒண்ணுக்கு இருந்துட்டு சுத்தம் பண்ணல. இதுதான் சுத்தம் இல்லைன்னா மார்க்கத்துல என்ன அர்த்தம் தெரியுமா? மனைவியோட கூடிட்டு குளிக்கல, அவர் தான் சுத்தம் இல்லாதவர். இவர் அப்படி இல்லையே, இவர் ரோட்ல நடமாடிக்கிட்டு இருக்காரு, ஜமாத்துல கூப்பிடுறாங்க, இவர் வர முடியல, சுத்தம் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவர் ஒண்ணுக்கு இருந்துட்டு சுத்தம் பண்ணல, அதனால நான் பள்ளிக்கு வர முடியாதுங்கிறார். ஏன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தொழுக போகையில மட்டும் ஒண்ணுக்கு இருந்துட்டு கழுவுனா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தொழுக போகையில மட்டும் ஒண்ணுக்கு இருந்துட்டு கழுவுனா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியா? எப்ப இருந்தாலும் கழுவணும், எப்ப இருந்தாலும் கழுவணும். பிள்ளைகளுக்கு சொல்லிடுங்க, உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் 10 வயது ஆனால், 10 வயது ஆனா முதல்ல அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? சுய தேவைகளை பூர்த்தி செய்யறது எப்படி, சுய தேவைகளை பூர்த்தி செய்யறது, சிறுநீர் கழிச்சாலோ மலம் கழிச்சாலோ எப்படி சுத்தம் பண்ணணுங்கிறத முதல்ல சொல்லி தரணுமா மார்க்கத்துல. இவன் 10 வயசுல விட்டுறான், 15 வயசுல விட்டுறான், தோலுக்கு வந்தவனு என்னடா நான் ஒரு ஆளே கடந்து கடையில செத்துக்கிட்டு இருக்கேன், வியாபாரத்தை பழகக்கூடாதா? ஒண்ணுக்கு இருந்து சுத்தம் பண்ண சொல்லி கொடுக்கலங்க, ஆனா வியாபாரத்தை சொல்லி கொடுக்குறாராம். வியாபாரத்தை கல்லா கட்டுறதுக்கு நல்லா குத்து வேணா மாட்டானா? இதை சொல்லி கொடுத்தியான்னு கேட்பான். என்ன சொல்லி கொடுத்தியான்னு கேட்பான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 10 வயது ஆகும் பொழுது அவனுக்கு சுய தேவைகள், சிறுநீர் கழிச்சு சுத்தம் பண்ண சொல்லி கொடுத்தியா, தொழுகையை சொல்லி கொடுத்தியா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் என்ன செய்யணும், துனியாவுடைய விஷயத்த சொல்லி கொடுக்கணும். ஆனா அதை பத்தி எல்லாம் அவ்வளவு இல்லை. உங்க பிள்ளை எப்படிங்க, அதெல்லாம் 10th படிக்கையில அதெல்லாம் கடைக்கு வந்துட்டான் தெரியுமில்ல, அதெல்லாம் குட்டி புலிக்குட்டி, 10th படிக்கையில வியாபாரத்துல சுட்டி, 10th பயில தாங்க, ஆனா வியாபாரம் என் பிள்ளை 10th படிக்கையில பையில வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு இளவும் திறமை கிடையாது. இதெல்லாம் திறமையா? ஒரு இளவும் திறமை கிடையாது. மார்க்கம் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கம் தெரியலன்னா வெக்கப்படணும், செய்யலைன்னா வேதனை இருக்கு, செய்யலைன்னா வேதனை இருக்கு. சரி, அப்ப சில வாக்குறுதிகள் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த நாள்ல இருந்து என்ன செய்யணும், இந்த விஷயங்களை மாத்திக்கணும். இன்னைக்கு கண்டிப்பா அல்ல பாவத்தை மன்னிக்கிறான், இன்னைக்கு கண்டிப்பா அல்ல பாவத்தை மன்னிக்கிறான். ஒரு 4 பேரை தவிர மிச்சம் எல்லாருடைய பாவத்தையும் இன்னைக்கு மன்னிக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. ஜிப்ரீல்லாம் யாருங்க? வானவர்களுடைய தலைவர். இறங்கிட்டாங்க, பூமியில தான் இருக்காங்க. இன்னும் நம்ம இப்ப முசாபாசை தொழுவ போறோம்ல, அழுக போறோம்ல, அழுகையில யாருக்கெல்லாம் கண்ணீர் கன்னத்தை தாண்டி வருதோ அவருடைய கைகளை பிடிச்சி ஜிப்ரீல் முசாபா செய்வாங்க. யாரெல்லாம் ரெடி? புரியல? ஜிப்ரீல் அதை முசாபா செய்யணும். ஏங்க தேவையில்லாத மூத்திர அமைச்சர் கதவாதான கை கொடுக்கறதுக்கெல்லாம் முட்டி மோதிட்டு போறீங்களங்க. அவன் ஒரு அளவுக்கு அவன் செத்தா நரகத்துக்கு போயிடுவான். அவன்கிட்ட கை கொடுத்து, நான் தலைவர்கிட்ட கை கொடுத்துருவேன் தெரியுமா, பக்கீர் மூதேவி, அவனே நரகத்துக்கு போறான். நான் அவனோட செல்ஃபி எடுத்தேன் தெரியுமா, நரகத்துல கூட்டு, நரகத்துல கூட்டு. எவனோட போனாலும் நரகம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, அவங்கள்ட்ட கை கொடுக்க ரெடியா? யார்கிட்ட கை கொடுப்பாங்க? கன்னத்தை தாண்டி கண்ணீர் வரணும். அவருடைய கரங்களில் நாம கண்ணை மூடி இருப்போம், அதுக்கு தான் லைட்டா ஊத்துறோம். நாங்க கண்களை மூடி அழுக போறோம். யாருடைய கண்ணீர் கன்னத்தை தாண்டி இறங்குதோ அவங்கள்ட்ட முசாவா செய்வான், அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருவான். அப்ப இதுல 4 பேர் விதிவிலக்கு.
யாரு 4 பேர் கிடையாது தெரியுமா? யார் 4 பேர் கிடையாது? ஒண்ணு, போதை உட்கொள்றவன். போதைன்னு சொன்ன மது அருந்துறது மட்டும் இல்லை, மது அருந்துறது மட்டும் இல்லை, புகையில இந்த கூல் லிப்புன்னு அமுக்குறாங்கல்ல, பலா முசிபத்து அமுக்குறாங்கல்ல, அது ஊசி பவுட்ரு எந்த வகையா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய உணர்வுகளை மழுக்கடிக்கிற எதுவாக இருந்தாலும் அது ஹராம். உங்களுடைய உணர்வுகளை மறக்கடிக்கிற எதுவா இருந்தாலும் அது ஹராம் இருக்கான். அது எந்த புயலையா இருந்தாலும் சரி, அது நூல் புயலையா இருந்தாலும் சரி, கட்ட புயலையா இருந்தாலும் சரி, அல்லது அந்த தச்சு வைக்கிறாங்களே சின்ன தலைவாணி அந்த பலா அதா இருந்தாலும் சரி, யாராவது யூஸ் பண்ணா இன்னையோட தலா சொல்லிடுங்க, இன்னைக்கோட தூக்கி எரிஞ்சிருங்க. இது மார்க்கத்துக்கு மட்டும் கேடு இல்லை, உடலுக்கு மிகப்பெரிய கேடு இருக்கா இல்லையா? உடலுக்கு மிகப்பெரிய கேடு. அப்ப முதல் விஷயம், அல்லாஹ் மன்னிக்காதவன் போதையை எந்த வகையில உட்கொண்டாலும், மதுவாக இருந்தாலும் சரி, அல்லது ரொம்ப ராயல் ஸ்காட்ச் வெளிநாட்டு 4000 8000 ரூபாய் பாட்டில் இருந்தாலும் சரி. சில பேர் சொல்றான் முஸ்லீம்ல, நம்ம ஊர்ல இல்லை, நாங்க வெறும் சண்டே சாட்டர்டே ஈவினிங்ல மட்டும் லைட்டா டச் அப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறான். எதா இருந்தாலும் நரகண்ணி மாப்பிள்ள, எதா இருந்தாலும் நாங்க ஒன்றும் பாட்டில் சரக்கு குவார்டர்லாம் அடிக்கிறது இல்லை, 8000 ரூபாய் சரக்கு தான் அடிப்போம், அப்படியே ஒரு பெக்கு அடிப்போம் அப்படிங்கிறான். முஸ்லீம் சொல்றாங்க. அப்ப எந்த விதமான போதை பொருளும் உட்கொள்ளக்கூடாது, மதுவா இருந்தாலும் சரி, எந்த இதா இருந்தாலும் சரி, புகையிலை போதை தரக்கூடிய எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. முதல் ஆள். 2வது ஆளு உறவை முறிக்காத ஆளு. அண்ணன் தம்பிகிட்ட பேசாம இருப்பான், தம்பி அம்மாட்ட பேசாம இருப்பான், அத்தாட்ட பேசாம மையம் இருப்பான். இந்த மாதிரி இருக்குல்ல, உறவை முறிச்சவனுடைய துவா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 3வது, பெற்றோர்களை நோவினை செஞ்சவன். பெற்றோர்களை நோவினை செஞ்சவன், அடிக்கணும்னு அவசியமே இல்லை. அத்தா அம்மாவை சி அப்படின்னு சொன்னாலே அவன் செத்தான். அத்தா அம்மாவை சி என்ன துணத்துணங்கிற அப்படின்னாலே மாட்டிக்கிறான். அவனே இந்த பாவம் பண்ணி போட்டு வெளியே போயிடுவான். ஃபர்ஸ்ட் யாருங்க? போதை எந்த வகையில் உட்கொண்டாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. 2வது, உறவை முறித்தவன், உறவை முறித்தவன். 3வது, தாய் தந்தையை நோவினை செய்தவன். ஒரு கடுமையான வார்த்தை சொன்னாலும் சரி, ஒரு ஏளனமான பார்வை பார்த்தாலும் சரி, அவன் என்ன செய்ய மாட்டான், பாவ மன்னிப்பு கிடைக்காது. 4வது, தர்க்கு ஸலாத், வேண்டும் என்றே தொழுகையை விட்டவன், வேண்டும் என்றே தொழுகையை விட்டவன். குர்ஆன் வசனத்துல வருது, ஏப்பா நீங்க எல்லாம் நரகத்துல இருக்கீங்க, எங்க வீதியில தானே இருந்த, முஸ்லிமா தானே இருந்த, உங்க அத்தா அப்துல் காதர் தானே பேர் வச்சிருந்தாரு, உங்க அம்மா இப்படித்தானே பேர் வச்சிருந்தாங்க, முஸ்லிமா தானே வளர்ந்தீங்க, நீங்க எல்லாம் வெட்டித்தானே இருந்தீங்க, மார்க்கம் எல்லாம் பண்ணிருந்தீங்களே, இன்னைக்கு ஏன்டா நரகத்துல கடந்து சாவற அப்படின்னு கேட்போமா நம்ம நாளைக்கு சில பேரை பார்த்து. நம்மளோட தானே இருந்தான், இவையே நரகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்துல நீங்க எல்லாம் தொழுவும் போது நாங்க தொழுவாதவர்களா இருந்தோம், அதனாலதான் நீங்க சொர்க்கத்துல இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கோம், நரகத்துல இருக்கோம்னு சொல்லுவோம். இப்ப 4 பேர், ஒண்ணு போதை, 2வது உறவை முறிச்சவங்க, பெற்றோரை நோவினை செஞ்சவங்க, 4வது வேண்டும் என்றே தொழுகையை விட்டவங்க. இந்த 4 பேருக்கும் பாவ மன்னிப்பு இந்த ராத்திரிலையும் கிடைக்காது. அவர் காபாவுடைய திரையை பிடிச்சி அழுதாலும் சரி, ஐயங்காட்டுல இருந்தாலும் இல்லை, இங்க இருந்தாலும் காபாவுடைய திரையை பிடிச்சி அழுதாலும் சரி, இந்த 4 பேருக்கு இந்த ராத்திரிலையும் மன்னிப்பு கிடைக்காதுன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒருவேளை அல்லாஹ் எல்லாரையும் காப்பாற்றணும். ஒருவேளை நமக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அடுத்த லைலத்தில் இருக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிருந்தேன், இந்த நாளை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். வருவோமா? இந்த நாளை விட்டு நம்ம வெளியே வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம்ம இதுவரைக்கும் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதை அப்படியே அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.